மௌன செயற்குழு மறைக்கும் உண்மைகள் என்ற தலைப்பில் திரு மருது அழகராஜ் வெளியிட்ட செய்தியில், தொடர்ந்து ஜெயிக்கிற திமுக கூட்டணியில் இருந்து தொடர்ந்து தோற்கிற எடப்பாடியின் ஓட்டை படகில் வந்து ஒருவரும் ஏற மாட்டார்கள். சீமான் வந்து எங்களை காப்பாற்றுவார் என்னும் இயக்கத்தில் இருக்கின்றனர் எடப்பாடி ஆட்கள். அட பரிதாபமே. ஆனால் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார். அப்படியே வந்தாலும் அவரது கட்சியால் எடப்பாடி கட்சிக்கு எந்த பயனும் இருக்காது. காரணம், அதிமுக திமுக என்கிற இரு கட்சிகளும் வேண்டாம் என்கிற மனநிலையில் உள்ளவர்களின் ஓட்டுகளை கொண்டு மட்டுமே உயிர் வாழும் கட்சி அது. அப்படி இருக்க அவர்கள் இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலும் இழப்பு சீமான் கட்சிக்கே தவிர ஆதாயம் சீமான் சேருகிற கட்சிகளுக்கு இருக்காது. இதற்கு கடந்த காலத்தில் கூட்டணிக்கு சென்று பேரழிவை சந்தித்த தேமுதிக கண்முன் சாட்சி. அடுத்து எஞ்சியிருப்பது பாஜக முன்னெடுக்கும் என்டிஏ கட்சிகள் மட்டுமே. அவர்களை பொறுத்தவரை சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 18% எட்டிவிட்ட நிலையில் அப்படியே அதிமுகவுடன் கூட்டணிக்கு சம்மதித்தாலும் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற நிபந்தனையை நிச்சயம் முன்வைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களது என்டிஏவில் அங்கம் பெற்றிருக்கும் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களை கூட்டணியில் ஐக்கியப்படுத்தவே பாஜக விரும்பும். இதற்கு நிச்சயம் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார். அதனால் எடப்பாடியோடு என்டிஏ கூட்டணி என்பது குதிரை கொம்புதான். ஆம், கட்சியும் உடைத்துவிட்டு கைவசம் இருந்த கூட்டணி கட்சிகளையும் தொலைத்துவிட்டு அதிமுகவை டெபாசிட்டுக்கு போராடுகிற இயக்கமாக்கி வைத்திருக்கும் எடப்பாடியின் வியூகங்கள் 10 தோல்வியை 11வது தோல்வியாக்குவதோடு தங்கள் அரசியல் வாழ்வில் தொடர்ந்து 2 முறை திமுக ஆட்சியை தக்க வைத்தது இல்லை என்கிற திமுகவின் குறையை போக்குவதாகவே அமையும். ஆக, காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரியாதவன் அள்ளிக்கொண்டு போவான் என்னும் கதையாக எம்ஜிஆரின் கட்சிக்கு எடப்பாடியால் பேரழிவு எனும் அபாயத்தோடு அதிமுகவின் எதிர்காலம் முட்டுச்சந்தில் திக்கிட்டு நிற்கிறது என்பதே சத்தியமான உண்மை. இதனை எடப்பாடி என்கிற மௌன செயற்குழுவின் வாய்ப்பூட்டு சட்டங்களால் ஒருபோதும் மறைக்க முடியாது.